டிவிகே மாநாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி காமன் பீப்புள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் நம்ம பாலிடிக்ஸை சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை, சினிமாவை தான் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம நாட்டில் அரசியலை விட சினிமாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. நம்மளை ரூல் பண்ணுறவங்களோட கையில் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலே இருக்குது. ஆனால் அவங்கள நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி சினிமா நடிகர்களை மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமாக ஒரு சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறோன்னு தெரியும். மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரலையா? அதாவது அவர் 6 hours லேட். ஏன் அவர் வரும்போது ஒரு 4 ட்ரோன் பறக்க விட்டு, எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, ஐடி விங்லாம் வச்சுருக்கோம் எல்லா பார்ட்டிஸ்க்கும், ஒரு 4 ட்ரோன் பறக்க விட்டு பார்த்துருக்கலாமே. மேனேஜ் பண்ண முடியுமா? மக்கள் எவ்வளோ தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கலாமே. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மீட்டிங் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஏன் அவர் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணல? அதாவது போன ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன், கேன்சல் பண்ணும்போது ஒரு லேடி ஷீஸ் அப்படியே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவரை பார்க்க முடியாமல் போச்சு எங்களால், அவர் ரொம்ப ஒர்ஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் பேசினாங்க. அதனால தான் இதுக்கு ஐ டோன்ட் நோ வந்தாரான்னு எனக்கு தெரியும். நம்ம ஊரில் இப்போல்லாம் பெரிய மியூசிக் கான்சர்ட்லாம் ஈஸியாக நடந்துருது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ அவங்க பாயிண்ட்ஸையோ இல்லை அவங்க நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு நல்ல இடம் இல்லைல்ல. அதாவது உங்களுக்கே அவ்வளோ வெறி, இன்னொரு ஹியூமன் மேலே ஏறி நின்று அவரை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வெறி? யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி மேலே ஏறுறீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதாவது மக்களுக்கு அந்த பியூர் அந்த ஃபேன்ஸ், அந்த வெறி, அந்த ஆசையை, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இத்தனை வருஷம் அவரை பார்த்துட்டு வரமே, அவர்கிட்ட நிற்கிறாரே பார்க்கணுன்ற ஆசையில் தான் அங்கே போயிருக்காங்க. அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஈஸியாக இதை கேன்சல் பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணல? அவரோட சின்ன வயசுலேருந்து பெரிய ஃபேன். பட் பாலிடிக்ஸ் ஃபேஸ் எனக்கு தெரியாது. பட் போய் ஏன் இன்னும் அவங்கள பார்க்கல? நீங்கள் மறுபடியும் போனால் மறுபடியும் அந்த மாதிரி கூட்டம் வரும், கூட்ட நெரிசல்கள் வரும்னு பயப்படுறீங்களா? எதுனாலுமே அட்லீஸ்ட் ஒரு வீடியோ இதுலையாவது பேசுங்க. ஏன் ட்விட்டர்லேயே போட்டுட்ருக்கீங்க? கம் அவுட், ஃபேஸ் இட். அப்போது இதுக்கு யார் தான் ரெஸ்பான்சிபிள்?